வணக்கம் விவர்ஸ். மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயணத்தில் புரட்சி நடிகர் எம்ஜிஆர் அவர்கள் நடித்த திரைப்படங்கள், மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களுடன் இணைந்து நடித்த திரை நட்சத்திரங்கள் பற்றிய வரலாற்று பதிவுகளாக விஆர் குழுவின் சார்பாக வரலாற்று சுவடுகளாக பதிவிட்டு வருகிறோம். பாடலுக்கு பின் பதிவை தொடர்வோம். இந்த பச்சை கிளிக்கூறு செவ்வந்தி பூவில் தொட்டிலை கட்டி வைத்தேன். அதில் பட்டு தூகிலுடன் அன்னச்சிறகினை மெல்லனையிட்டு வைத்தேன். நான் ஆராரோ என்று தாலாட்ட, இன்னும் ஆராரோ வந்து பாராட்ட. வணக்கம் விவர்ஸ். தமிழ் திரையுலகம் மட்டுமல்ல, இந்திய திரையுலகம் மட்டுமல்ல, அகில உலக திரையுலக வரலாற்றிலேயே திரையரங்கில் ரிலீஸ் ஆன நாள் முதல் மீண்டும் மீண்டும் திரையரங்கில் ரிலீஸ் ஆக்கி மாபெரும் வசூல் குவித்து மாபெரும் வெற்றி கண்டு மாபெரும் சாதனை சரித்திரம் சகாப்தம் படைத்துக் கொண்டிருக்கும் திரைப்படங்கள் புரட்சி நடிகர், மகான் நடிகர், மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் நடித்த திரைப்படங்கள். திரையுலக வசூல் சக்கரவர்த்தி எம்ஜிஆர் அவர்களின் மாபெரும் வெற்றி திரைப்பட பரிசுகள் 1976ஆம் ஆண்டு உமையாம்பாள் பிக்சர்ஸ் தயாரிப்பில் உருவான மாபெரும் பிரம்மாண்டமான திரைப்படம் நீதிக்கு தலைவணங்கு திரைப்படம் சென்னை தொடங்கி தென்னகமெங்கும் ரிலீஸ் ஆக்கி மாபெரும் வசூல் குவித்து மாபெரும் சாதனை சரித்திரம் சகாப்தம் படைத்த மாபெரும் பிரம்மாண்டமான திரைப்படம் நீதிக்கு தலைவணங்கு திரைப்படம். அகில உலக திரையுலக வரலாற்றிலேயே பைக் ரேஸ் வைத்து எடுக்கப்பட்ட முதல் இந்திய தமிழ் திரைப்படம் நீதிக்கு தலைவணங்கு திரைப்படம். நடிப்புலக சக்கரவர்த்தி எம்ஜிஆர் அவர்கள் நடித்த உமையாம்பாள் புரொடக்ஷன்ஸ் தயாரிப்பில் உருவான நீதிக்கு தலைவணங்கு திரைப்படம் செப்டம்பர் 26 வெள்ளிக்கிழமை முதல் அனுப்பம்பாடி பழனி ஆறுமுக திரையரங்கில் தினசரி 4 காட்சிகள் திரையிட்டிருக்கிறார்கள். புரட்சி நடிகர் எம்ஜிஆர் அவர்கள் நடித்த நீதிக்கு தலைவணங்கு திரைப்படம். உமையாம்பாள் புரொடக்ஷன் தயாரிப்பில் உருவான மாபெரும் பிரம்மாண்டமான திரைப்படம் நீதிக்கு தலைவணங்கு திரைப்படத்தினை 1976ஆம் ஆண்டு முதற்கொண்டு எந்நாள் வரை திரையிட்டுக் கொண்டிருக்கும் அனைத்து திரையரங்கு உரிமையாளருக்கும் செப்டம்பர் 26 வெள்ளிக்கிழமை முதல் தினசரி 4 காட்சிகள் திரையிட்ட பழனி ஆறுமுக திரையரங்கு உரிமையாளருக்கும் திரையரங்கு பணிக்குழுக்கள் மற்றும் விநியோகர்கள் அனைவருக்கும் நீதிக்கு தலைவணங்கு திரைப்படத்தின் 49ஆம் ஆண்டு இனிய நல்வாழ்த்துக்களையும், நீதிக்கு தலைவணங்கு திரைப்படத்தை திரையிட்டதற்கு பழனி ஆறுமுக திரையரங்கு உரிமையாளர் மற்றும் விநியோகர்கள் திரையரங்கு பணிக்குழுக்கள் அனைவருக்கும் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் கோடான கோடி நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். திரையுலக நாயகர் எம்ஜிஆர் அவர்களின் மாபெரும் வெற்றி திரைப்படங்கள் அனுப்பம்பாடி மாநகரில் ரிலீஸ் ஆக்கும் பொழுதெல்லாம் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் மாபெரும் திருவுருவ கட்டவுட் அமைத்து பாலபிஷேகம், மலரபிஷேகம், பூஜைகள் செய்து இனிப்புகள் வழங்கி திரை அரங்கினுள் உள்ளம் வெளியும் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் மாபெரும் புகழை கொண்டாடி வரும் அனுப்பம்பாடி நகரத்தில் வசிக்கும் அனைத்து எம்ஜிஆர் ரசிகர்கள், பக்தர்கள் அனைவருக்கும் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் நடித்த நீதிக்கு தலைவணங்கு திரைப்படத்தின் 49ஆம் ஆண்டு இனிய நல்வாழ்த்துக்களையும், மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் மாபெரும் புகழினை திரையரங்கில் கொண்டாடி வரும் அனுப்பம்பாடி நகரத்தில் வசிக்கும் அனைத்து எம்ஜிஆர் ரசிகர்கள், பக்தர்கள் அனைவருக்கும் கோடான கோடி நன்றிகளை மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண குழுவினர் சார்பாக அனைத்து எம்ஜிஆர் ரசிகர்கள், பக்தர்கள் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறோம். மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண பதிவுகள் பிடித்திருந்தால் ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண பதிவிற்கு இதுவரையிலும் ஆதரவு வழங்கி வரும் அகில உலகமெங்கும் வாழும் எம்ஜிஆர் ரசிகர்கள், எம்ஜிஆர் பக்தர்கள், திரைப்பிரபலங்கள், திரை நட்சத்திரங்கள், எவர்ஸ் பொதுமக்கள் அனைவருக்கும் கோடான கோடி நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண குழுவிற்கு இதுவரையிலும் ஆதரவு வழங்கி வரும் அனைவருக்கும் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண பதிவிற்கு மேலும் மேலும் ஆதரவு வழங்குமாறு அகில உலகமெங்கும் வாழும் எம்ஜிஆர் ரசிகர்கள், எம்ஜிஆர் பக்தர்கள், திரைப்பிரபலங்கள், திரை நட்சத்திரங்கள், லிவர்ஸ் பொதுமக்கள் அனைவரையும் பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண பதிவிற்கு மேலும் மேலும் ஆதரவு வழங்குமாறு அனைவரையும் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண பதிவில்
மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் மாபெரும் வரலாற்று செய்திகளுடனும் புரட்சி நடிகர் எம்ஜிஆர் அவர்கள் நடித்த மாபெரும் திரைப்பட செய்திகளுடனும் மீண்டும் சந்திக்கும் வரை மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண குழுவினர் அனைவரிடமிருந்தும் விடைபெறுகிறோம். அனைவருக்கும் நன்றி வணக்கம். மீண்டும் அற்புதமான பதிவில் அனைவரையும் சந்திக்கிறோம். நன்றி வணக்கம் அனைவருக்கும். இந்த பச்சை கிளிக்கொரு செவ்வந்தி பூவில் தொட்டிலை கட்டி வைத்தேன். அதில் பட்டு தூகிலுடன் அன்னச்சிறகினை மெல்லென இட்டு வைத்தேன். இந்த பச்சை கிளிக்கொரு செவ்வந்தி பூவில் தொட்டிலை கட்டி வைத்தேன். அதில் பட்டு தூகிலுடன் அன்னச்சிறகினை மெல்லென இட்டு வைத்தேன். நான் ஆராரோ என்று தாலாட்ட, இன்னும் ஆராரோ வந்து பாராட்ட. எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே, எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே, பின்னல்லவராவதும் தீயவராவதும் அன்னை வளர்ப்பதிலே, அன்னை வளர்ப்பதிலே. நான் ஆராரோ என்று தாலாட்ட, இன்னும் ஆராரோ வந்து பாராட்ட. தூக்கமருந்தினை போன்றவை பெற்றவர் போற்றும் புகழுரைகள், நோய் தீர்க்கும் மருந்தினை போன்றவை கற்றவர் கூறும் அறிவுரைகள், கூறும் அறிவுரைகள். இந்த பச்சை கிளிக்கொரு செவ்வந்தி பூவில் தொட்டிலை கட்டி வைத்தேன். அதில் பட்டு தூகிலுடன் அன்னச்சிறகினை மெல்லென இட்டு வைத்தேன்.